கல்விச் செல்வத்தை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் கரடுமுரடான பாதைகளில் தினமும் பயணிக்கிறார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர். இன்றைக்கும் கல்வி சிலருக்கு எட்டாக்கனியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இங்கு முறையான சாலை பாதை வசதி இல்லாததே காரணமாக அமைந்துள்ளது. அப்படியானவர்களுக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கும் சவாலான பணியை மேற்கொண்டு வருகிறார் பட்டதாரி இளைஞர் ஒருவர். மகாபாரத போர்க்களத்தில் கர்ணனுக்கு தேர் ஓட்டிய சல்லியன் போல் மலைவாழ் குழந்தைகளின் கல்வி செல்வத்திற்காக தினமும் பைக் ஓட்டுகிறார் உலகநாதன். எலந்தம்புதூரில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் குழந்தைகளை ஒருவர் மாறி ஒருவராக அழைத்து சென்று விட்டுவிடுகிறார் இவர். 30 பேர் படித்து வந்த அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜோசப் அன்னையாவின் முயற்சியில் தற்போது மாணவர் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சிலர் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப மறுத்த நிலையில் தாம் அழைத்து சென்று மீண்டும் வீட்டில் விடுவதாக இந்த பணியை தொடங்கினார் உலகநாதன். நம்மால் ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட பயணிக்க முடியாத இது போன்ற பாதைகள் வழியாகத்தான் தினந்தோறும் சாகச பயணம் மேற்கொண்டு சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார் உலகநாதன். வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு 6 கிலோமீட்டர் கடந்து சென்று அதன் பின்னும் கரடு முரடான பாதைகளில் பயணித்து குண்டுராணி, எலந்தம்புதூர், தோணியூர் உள்ளிட்ட குக்கிராமங்களுக்கு சென்று 2 மாணவர்களாக பள்ளிக்கு அழைத்து வர தொடங்கியுள்ளார். இருசக்கர வாகனத்தில் மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு செல்வதை பார்த்த பெற்றோர் தைரியமாக பள்ளிக்கு அனுப்ப தொடங்கியுள்ளனர். பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோசப் அன்னையா மாதம் சுமார் 2000 ரூபாயை உலகநாதனின் எரிபொருள் செலவுக்காக கொடுத்துள்ளார். தற்போது அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 106ஆக அதிகரித்துள்ளது. 3 வில்லேஜ்லேருந்து 15 பசங்க, எப்படி 4 கிலோமீட்டரு அவங்கள எப்படியும் அந்த ரோடு சரியில்லை, 2 பசங்கள எப்படியும் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு இட்டுன்னு வந்து விட்டு மறுபடியும் போயிட்டு காலையில் டைமில் ஸ்கூலில் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அந்த பசங்க நாங்கள் ஆட்டினு ட்ரிப்பு அடிச்சிருக்கோம். மறுபடியும் ஈவினிங் டைமே அதே மாதிரி தான் சார். போய் வீட்டான விட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி ஈவினிங் டைமே 4 எப்படி வரும். உலகநாதனின் பணியால் தங்கள் பகுதி குழந்தைகளை பள்ளிக்கு பாதுகாப்பாக அனுப்புகிறோம் என்ற நிம்மதியுடன் இருக்க முடிவதாக கூறுகிறார் பெற்றோரில் ஒருவர். ரோடு வசதி கொஞ்சம் சரியில்லை சார். அதனால உலகநாதன் வந்து கூட்டு போனால் தான் பசங்கள்லாம் போதுங்க. எல்லாரும் வீட்டிலேயே நின்றுதுங்க சார். டெய்லி வந்து கூட்டு போனால் தான் போதுங்க, எல்லாம் போக மாட்டேங்க சார். எல்லாம் பசங்க வரலான்ற வகைகள் தான் உதவி பண்ணுறாரு சார். ஸ்கூலுக்கு வரமாட்டேதுன்றதுனால அவர் உலகநாதன் அனுப்பிச்சு ஒரு வண்டியில் கூட்டு வந்தால் தான் சார் உதவி பண்ணி அதனால தான் இது பண்ணுறாரு சார். இது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் கேட்டபோது மலை கிராமங்களில் முக்கிய சாலைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் சொல்லுக்கு ஏற்ப தான் பெற்ற கல்வி எம் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வேட்கையோடு பயணித்து வருகிறார் உலகநாதன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் சாக்குமுரவேல்.